தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு மேல் வெளிவரும். தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. ஸ்பெக்ட்ரம் முறைகேடு குறித்த பொது கணக்கு குழு அறிக்கையை நிராகரிக்க முயற்சி. மத்திய அமைச்சர்கள் மீது முரளி மனோகர் ஜோஷி குற்றச்சாட்டு. வேலை நிறுத்தம் செய்வதால் ஜூன் மாதம் தனியார் பள்ளி திறப்பு இல்லை. கூட்டமைப்பினர் அறிவிப்பு. மும்பை தாக்குதலில் தீவிரவாதிகள் பயன்படுத்திய வழிகாட்டும் கருவி சிக்கியது. கராச்சியில் அதிகாரிகள் கைப்பற்றினர். வணக்கம். விரிவான செய்திகள். தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் நாளான நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு மேல் வெளிவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநகர காவல்துறை ஆணையாளர் ராஜேந்திரன், சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் லயோலா மற்றும் ராணி மேரி கல்லூரிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவித்தார். அப்போது 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும், இவர்களில் 2700 பேர் சென்னை போலீசார் என்றும் 320 பேர் துணை ராணுவ படையினரை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இணை ஆணையர் மற்றும் 2 துணை ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் நடைபெறும் என்றும் ராஜேந்திரன் கூறினார். வாக்கு எண்ணிக்கை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன், வாக்கு மையங்களில் அரசியல் கட்சிகளின் ஏஜெண்டுகள் செல்போன் எடுத்து வர அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை நடத்த 210 டேபிள்கள் போடப்பட்டு 254 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், இதன் முடிவு மாலை 4 மணிக்கு மேல்தான் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை இதுவரை 3082 தபால் வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் பொது கணக்கு குழுவின் அறிக்கையை நிராகரிக்க 4 மத்திய அமைச்சர்கள் முயன்று வருவதாக பொது கணக்கு குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷி குற்றம் சாட்டியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த முரளி மனோகர் ஜோஷி, பொது கணக்கு குழு கட்சி சார்பற்றது என்றும், ஆனால் அந்த குழுவை கலைக்க மத்திய அரசு முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த மாதம் பொது கணக்கு குழு கூட்டம் நடைபெற்றபோது 4 மத்திய அமைச்சர்கள் பொது கணக்கு குழுவில் உள்ள காங்கிரஸ் உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறிக்கொண்டு இருந்தனர் என்று ஜோஷி கூறினார். பொது கணக்கு குழுவின் செயல்பாடுகளை கண்காணிக்க மக்களவை சபாநாயகர் இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர்கள் தலையீடு ஏன் என்று ஜோஷி கேள்வி எழுப்பினார். जो लोग संचालन करवा रहे थे पीछे से उन्हीं को जिम्मेदार मैंने बताया ना 4 मंत्री थे। कपिल सिब्बल थे, चिदम्बरम जी थे, पवन बंसल जी थे और नारायण स्वामी थे। कलराज जी ने सब नाम बताए थे। उन्होंने तो डांटा भी उन लोगों को कि आप क्या कर रहे हो, पार्टी ऑफिस में बैठे हुए थे। 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் கோடிக்கணக்கான பணம் ஊழல் செய்யப்பட்டது குறித்த விசாரணையில் பல முட்டுக்கட்டைகள் போடப்படுவதாக அவர் குறை கூறினார். ஊழலுக்கு எதிரான பொது கணக்கு குழு விசாரணையை முடக்க 4 அமைச்சர்களும் முயற்சி செய்து வருவதாகவும், இத்தகைய தடைகளுடன் விசாரணை நடத்த முடியாது என்றும் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்தார். பொது கணக்கு குழு அறிக்கையில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றை நிராகரிக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும், இது நாடாளுமன்ற நடவடிக்கையை அவமானப்படுத்தும் செயல் என்றும் முரளி மனோகர் ஜோஷி குற்றம் சாட்டினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் மாதம் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தனியார் மெட்ரிக் பள்ளிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளன. தமிழ்நாடு நர்சரி மற்றும் பிரைமரி மெட்ரிக் பள்ளிகள் சங்கத்தின் மண்டல மாநாடு கும்பகோணத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார், 6400 தனியார் பள்ளிகளின் ஆட்சேபனை மனுக்களை விசாரித்து முடிவு சொல்ல சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில் மேல்முறையீடு செய்த பள்ளிகளை விசாரித்து ரவிராஜ பாண்டியன் குழு இறுதி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே கும்பகோணத்தில் நடைபெற்ற மண்டல மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்படி நீதியரசர் ரவிராஜ பாண்டியன் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு நியாயமான கல்வி கட்டணத்தை பள்ளிகள் நடத்துவதற்கேற்றாற்போல் உயர்த்தி தர வேண்டும். குறிப்பாக அரசு பள்ளிகளுக்கு
ஒரு ஆண்டிற்கு ஒரு மாணவனுக்கு ரூபாய் 25,000 செலவழிக்கிறார்கள். அந்த அளவுக்கு குறையாமல் எங்கள் கல்வி கட்டணத்தை நிர்ணயித்து தர வேண்டும் என்று நாங்கள் எங்கள் மண்டல மாநாட்டிலே தமிழக அரசை நீதியரசர் ரவிராஜ் பாண்டியன் அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். 10 ஆண்டுகளான பள்ளிக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜூன் மாதம் முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து பள்ளிகளை திறக்கப் போவதில்லை என்று நந்தகுமார் தெரிவித்தார். அரசு பள்ளிகளுக்கு சமச்சீர் பாடப்புத்தகங்கள் இலவசமாக வழங்குவதைப் போல் தனியார் பள்ளிகளுக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். மும்பை தாக்குதல் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட இடம் காட்டும் GPS கருவிக்கான பெட்டி பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2008ஆம் வருடம் கடல் வழியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மும்பைக்குள் நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். கடல் வழியாக மும்பை செல்ல அவர்கள் பயன்படுத்திய வழிகாட்டும் கருவியை தற்போது இந்திய புலனாய்வு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த கருவி வைக்கப்பட்டிருந்த முக்கிய பெட்டி பாகிஸ்தானில் கராச்சியில் ஒரு வீட்டில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. GPS கருவியின் ரகசிய எண், அதன் மாதிரி தயாரிக்கப்பட்ட தேதி ஆகியவை அனைத்தும் அந்த பெட்டியில் இடம்பெற்றுள்ளது. இதன் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பாகிஸ்தானிடம் இந்தியா அளிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மும்பை தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான டேவிட் ஹெட்லியின் நெருங்கிய நண்பர் ராணா மீதான விசாரணை அமெரிக்காவில் சிகாகோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ராணாவை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு இந்தியா கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் நீதிமன்ற விசாரணை முடிந்ததும் இந்தியாவிற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் வகுப்பு வாரியாக எத்தனை இடங்கள் உள்ளது என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்துள்ளார். +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அடுத்த கட்டமாக மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர உள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 486 பொறியியல் கல்லூரிகளில் 2 லட்சம் இடங்கள் உள்ளதாக தெரிவித்தார். இதில் எலக்ட்ரானிக்ஸ் பாடப்பிரிவில் 39,000 இடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 36,000 இடங்களும், தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 22,500 இடங்களும் உள்ளன என்று அவர் கூறினார். மேலும் மற்ற பாடப்பிரிவுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து மொத்தம் 2 லட்சம் இடங்கள் உள்ளதாகவும், அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி கவுன்சிலிங் தொடங்கிய சில தினங்களுக்குள் பொறியியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு தொடங்கும் என்றும் துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்தார். சேது சமுத்திர திட்டத்திற்கான மாற்றுப்பாதை ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் திடீரென மீண்டும் ஓர் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதால் சேது திட்டம் தொடங்கப்படுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. தென் தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சேது சமுத்திர திட்டம் கடந்த 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கப்பல் பாதை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மன்னார் வளைகுடா பகுதியில் பணி துவங்கிய போது ராமர் பால பிரச்சினையை எழுப்பி பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் அறிவுறுத்தியபடி மாற்றுப்பாதையில் சேது சமுத்திர திட்டம் தொடங்குவதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓராண்டிற்கு மேல் நடந்த இந்த பணிகள் நிறைவு பெற்று அதற்கான ஆய்வறிக்கை இதுவரை வெளியிடப்படாத நிலையில் மீண்டும் நேற்று ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட்டது. கோடை வெயிலில் கடல் அலையின் வேகம் குறித்து கணக்கு எடுத்ததாக தெரிகிறது. பச்சேரி கமிட்டி விரைவில் மாற்றுப்பாதை ஆய்வுப் பணிக்கான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளது. இதன் பிறகே புதிய பாதையில் திட்டம் அமையுமா அல்லது மீண்டும் மாற்றுப்பாதை ஆய்வுப் பணிகள் நடைபெறுமா என்பது தெரியவரும். ஆய்வுகள் முடிந்துள்ள நிலையில் மீண்டும் ஆய்வு நடத்தி சென்றுள்ளதால் திட்டம் தொடங்கப்படுமா அல்லது கிடப்பில் போடப்படுமா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு மசோதா வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவின் உண்ணாநிலை போராட்டத்தை அடுத்து ஊழல் தடுப்பு மசோதா உருவாக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இம்மசோதாவை உருவாக்கும் பணியில் மத்திய அமைச்சர்களோடு அண்ணா ஹசாரே உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களும் ஈடுபட்டுள்ளனர். இந்த குழு உறுப்பினர்களில் ஒருவரான சுவாமி அக்னிவேஷ், ஊழல் தடுப்பு மசோதா வரும் ஜூன் மாதத்திற்குள் தயாரிக்கப்பட்டு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுடன் ஜூலை முதல் வாரத்தில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என உறுதியளித்தார். இதுவரை 3 முறை குழு கூடி சுமூகமான முறையில் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் 23ஆம் தேதி 4வது கூட்டம் நடைபெற இருப்பதாக கூறிய அக்னிவேஷ், அடுத்த மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் ஊழல் தடுப்பு மசோதா இறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பது குறித்து பேச பாஜகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மணீஷ் திவாரி, மத்திய அரசை குறை கூறுவதற்கு முன் பாஜக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றார். பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை அந்த கட்சியின் தலைவர்கள் அறிந்து கொண்டு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கர்நாடக மற்றும் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர்களும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்களும் ஊழலில் திளைத்திருக்கும் நிலையில் ஊழலை ஒழிப்பது குறித்து பேச பாஜகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். போபால் விஷவாயு கசிவு வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 1984ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் யூனியன் கார்பைடு நிறுவனத்தின் தொழிற்சாலையில் நிகழ்ந்த நச்சு வாயு கசிவு விபத்தில் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்களால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக 2 ஆண்டு சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டது. இதனால் நாடு முழுவதும் அரசிற்கு எதிராக கண்டன குரல்கள் ஒலித்ததால் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி HS கபாடியா தலைமையிலான அமர்வு போபால் விஷவாயு கசிவு வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என்று கூறி சிபிஐயின் மனுவை தள்ளுபடி செய்தது. சிபிஐ தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் போதுமானது அல்ல என்று கூறிய நீதிபதிகள், இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னர் 14 ஆண்டுகள் தாமதமாக சீராய்வு மனு தாக்கல் செய்தது ஏன் என்றும் சிபிஐக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பால் போபால் நச்சுவாயு விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.